மதுரை அருகே பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். மதுரை கீரைத்துறை பகுதியில் வசித்து வந்த சுபாஷ் சந்திரபோஸ் 3 கொலைகள் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகளில் தொடர்புடையவராவார். அதில் காளீஸ்வரன் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த நிலையில் விமான நிலையம் அருகே சுபாஷ் சந்திரபோஸ் காரில் செல்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் பெருங்குடி பகுதியில் அந்த காரை போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றபோது சுபாஷ் சந்திரபோஸ் ஆயுதங்களை காட்டி அச்சுறுத்தியபடி நிற்காமல் சென்றதாக தெரிகிறது. இதையடுத்து மதுரை சிந்தாமணி 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு அவரை போலீசார் பின்தொடர்ந்து துரத்திச் சென்றனர். அப்போது சிந்தாமணி பகுதியில் காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கிய ரவுடி சுபாஷ் சந்திரபோஸ் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் வெட்டியதில் காவலர்கள் 2 காயமடைந்தனர். அதைத் தொடர்ந்து தான் வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியால் சுட முயன்றதாகவும் தெரிகிறது. அப்போது தற்காப்புக்காக அவரை சுட்டதில் சுபாஷ் சந்திரபோஸ் இறந்ததாக போலீசார் விளக்கமளித்துள்ளனர். மொத்தம் 3 டீம் போட்டிருக்கோம். இந்த மாதிரி அப்ஸ்காண்டிங் அக்யூஸ்டு பிடிக்கிறது, பிடியாணை உள்ள ஹெச்எஸ் ரவுடிஸை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இன்ஸ்பெக்டர் வந்து அதை பார்க்க வரும்போது இது உள்ளே போகிற வண்டியை பார்த்துறாங்க. அதனால் அவரை ஃபாலோ பண்ணி துரத்திட்டு வராங்க. வரும் பட்சத்தில் இந்த இடத்துல வந்து அவன் வண்டியை நிறுத்திட்டு அவனை அரெஸ்டாக அவங்க சொல்லும் பொழுது இவன் வந்து அந்த காவலர் 2 பேர் போகிறவங்கள அவங்க கையில் இந்த அருவாளைப்பை பார்த்தீங்க, அது வழியாக 2 பேரை வந்து தாக்கிடுறான். இப்போ அது வந்து தாக்கினோடனே இவர் இன்ஸ்பெக்டர் வந்து வார்ன் பண்ணுறாரு, வந்து அரெஸ்ட் ஆகி ஆகுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அவன் கையில் பின்னாடி வந்து ஒரு நாட்டு துப்பாக்கி வச்சுருக்கான், கண்ட்ரி மேடு பிஸ்டல் மாதிரி. அதை எடுத்து இன்ஸ்பெக்டரை பார்த்து ஃபயர் பண்ணும்பொழுது அவர் வந்து இந்த காருக்கு பின்னாடி போய் மறைகிறார். அதனால் அந்த கார்லேயே அடிபட்டுருது அந்த புல்லட். ஸோ இப்போ அவ்வளோ ஃபயர் பண்ண பிறகு தற்காப்புக்காக இன்ஸ்பெக்டர் வந்து அவரை காலில் சுடும் பொழுது அவன் குனியும் பொழுது செஸ்ட்டில் பட்டுறதால உடனே அவனை வந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற வேலம்மாள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. வேலம்மாள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அங்கே ப்ராட் டெட்னு சொல்கிறாங்க. அப்புறம் திருப்பி ஜிஹெச்சில் இன்னும் பண்ணியிருக்கோம். இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன். சுபாஷ் சந்திரபோஸின் உடல் பிரேத பரிசோதனைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.